India will be unbeaten even in the Super 8. என்னோட சூப்பர் 8 குரூப் 1 ஓட டாப்பர் இந்தியா. ஐ திங்க் இந்தியா will have an unbeaten run. புரிஞ்சதா? So South Africa probably ஒரு மேட்ச் தோப்பாங்க இந்தியா கூட அப்படின்னு நான் நினைக்கிறேன். And then என்னோட குரூப் 1 ஓட ரன்னர் அப் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. பட் அகேன்ஸ்ட் இந்தியா they will hit a road block and அவங்க 4 பாயிண்ட்ஸோட they will be runner up. இதுல ஸ்ரீலங்கா will be the topper of the group. ஸ்ரீலங்கா will be unbeaten அப்படின்னு தோணுது. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். கனத்த மனசோட தான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறோம். நானும் விக்னேஷும். போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த வீடியோ கனத்த மனசோட ஆரம்பிக்கிறோன்ட்டு. செமிஃபைனல் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம். எந்தெந்த டீம் சூப்பர் 8 குரூப் 1 குரூப் 2லேருந்து எந்தெந்த டீம் குவாலிஃபை ஆகி டாப் பர்சன்ட் ரன்ஸ் அப் ஆகி செமிஃபைனல் குவாலிஃபை ஆகணும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். பாகிஸ்தான் நியூசிலாண்டு என்னாச்சு? பாகிஸ்தான் நியூசிலாந்து நடக்கவே இல்லை. இந்தியா will be unbeaten. கான்ஃபிடென்ட்டா சொன்னோம் இந்தியா will be unbeaten in this tournament. ஸ்ரீலங்கா will be unbeaten in this tournament அப்படின்னோம். ரெண்டு பேருமே காலி ஆயிட்டாங்க. அவ்வளோ அக்யூரேட்டா இருந்திருக்கு நம்மளோட ப்ரெடிக்ஷன். ஆமா அக்யூரசி. so far I think நம்ம வந்து 100% அக்யூரசி இன் ராங் ப்ரெடிக்ஷன்ஸ். இந்த அல்ல, அதாவது நீ ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்த, அதாவது ஒண்ணு நீ சொன்னது நடக்கணும், இல்ல நான் சொன்னது நடக்கணும், ஏதாவது ஒன்னாவது நடக்கணும் அப்படின்னா நம்ம ராசி நம்ம சொன்னதுக்கு கரெக்டா ஆப்போசிட்டா நடந்திருக்கு. ஸோ இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வாட் வென்ட் ராங் அப்படின்றத பார்க்கலாம். இது ஒரு இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சோட ரிவ்யூவா இல்லாம ஒரு கிட்டத்தட்ட இந்தியாவோட வேர்ல்ட் கப் ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருந்தது, இந்த மேட்ச்ல ஸ்பெசிஃபிக்கா என்ன ராங்கா போச்சு, அண்ட் ஆல்சோ சில பேட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணலாம். அண்ட் என்ன செஞ்சா வின் வந்து ஜெயிக்கிறது வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா மாறுன்றதை நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம இந்தியாவுக்கு என்னதான் ஆச்சு, ஏன்னா வேர்ல்ட் கப்க்கு வந்து வரும்போது அவங்க தான் ஃபேவரேட்ஸாக இருந்தாங்க. சடனாக ஒரு மேட்ச்லேயே வந்து நம்ம வந்து பேனிக் பட்டன் ஏன் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வியூவர்ஸ் கேட்கலாம். ஏன்னா இது 13 கன்சிக்யூட்டிவ் T20 வின்ஸ் வச்சுருந்தோம், நம்ம இப்போ தான் தோற்று போயிருக்கோம். ஸோ மற்றவங்க கேட்கலாம், என்னப்பா ஒரு மேட்ச் தானே தோற்று போயிருக்காங்க, அதுக்குள்ளே என்ன பேனிக் பட்டன் அமுக்குறீங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்த ப்ராப்ளம் என்னை பொறுத்த வரைக்கும், என் விக்னேஷை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிம்டமேட்டிக் ஆஃப் லார்ஜர் இஷ்யூஸ் நாங்கள் நினைக்கிறோம் இந்த ப்ராப்ளம். ஸோ நீ விக்னேஷ் உன்னைய பொறுத்த வரைக்கும் எதனால இந்தியா தோத்து போனாங்க, என்னென்ன ரீசன்னால தோத்து போனாங்க நீ நினைக்கிற? ஆக்சுவலி பல விஷயங்கள் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒன்று கோச் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் நம்ம அப்படி சொல்ல வேணாம். நான் பார்த்த ரீசன் சிலது இருக்கு. ஸோ மெயினாக வந்து இந்தியாவோட அப்ரோச் வந்து நான் ஓவர் தி இயர்ஸ் பார்த்துருக்கேன். குறிப்பாக T20 கிரிக்கெட்ல இந்தியா வில் யூஸ் தேர் பிரைம் ஸ்பின்னர் லைக் அஸ்வின். பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸும் சரி, சுரேஷ் ரெய்னா மாதிரி பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க டு கெட் அன் ஏர்லி விக்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஒரு ஸ்பின்னர் அஸ்வின் கையில் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்துச்சுனாலே, ஃபர்ஸ்ட் நியூ பால் வந்துச்சுனாலே ஓகே தெர் இஸ் அ விக்கெட் இருக்கு அப்படின்னு வந்து நான் யோசிப்பேன். போன மேட்ச் பார்த்து இப்போ இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்ல வந்து ஏடன் மாக்ரம் வந்து இவர் விக்கெட் எடுத்தார், இஷான் கிஷனோட விக்கெட் எடுத்தார். ஸோ அப்போதான் கவனிச்சேன், இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் 3 மேட்சஸ்ல இந்தியா இஸ் ஆல்வேஸ் பீன் லூசிங் தேர் ஓப்பனர் டு அ ஸ்பின்னர், மோஸ்ட்லி ஆஃப் ஸ்பின்னர். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்ல பார்த்தோம் இல்லையா, இந்தியா வந்து ஸ்லோலி ஸ்பின்னர்ஸை எப்படி ஆடுறதுனே தெரியல இந்தியாவுக்கு அப்படின்ற மாதிரி ஒன்று டெஸ்ட் கிரிக்கெட்ல இருக்கு. ஸோ மேபி இந்தியன்ஸ் ஆர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் டு பிளே ஸ்பின். குறிப்பா ஒரு நியூ பால்ல வந்து ஆடுறது வந்து கொஞ்சம் தே ஆர் ஹேவிங் டிஃபிகல்டிஸ் இந்த ரீசன்ட் பாஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த வேர்ல்ட் கப்க்கு முன்னாடி இந்தியா ஆடின 2 சீரீஸ், ஒன்று வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு T20 சீரீஸ் ஆடினாங்க, நியூசிலாண்டோட ஒரு T20 சீரீஸ் ஆடினாங்க. ஸோ ரெண்டுத்துலையுமே பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் அரௌண்ட் 6 to 7 மேட்சஸ் வந்து 200+ ஸ்கோரிங் விக்கெட்ஸ். ஸோ இந்த T20 வேர்ல்ட் கப்போட ப்ரெப்னு பார்த்தோன்னா ஃபிளாட் விக்கெட்ஸ் தான் ஆடி இருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா வந்து ஹி இஸ் கோயிங் டு ஹிட் ஃப்ரம் பால் 1, பட் he is not a very consistent player. அதான் நமக்கு தெரியும், seen him over IPL-லயும் சரி இதுலயும் சரி பார்த்துருக்கோம். இன்னொரு ஓப்பனர் வந்து he is going to play singles, கொஞ்சம் ரொட்டேட் பண்றது. ஸோ அந்த மாதிரி இருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். இஷான் கிஷன் இஸ் தட் கைண்ட் ஆஃப் அ பிளேயர். he can hit from ball 1, பட் அவர் he can steady the innings. ஒரு விக்கெட் போனா he can steady, அப்புறம் வந்து ரொட்டேட்டிங் சிங்கிள்ஸ், அந்த மாதிரி இஷான் கிஷன் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் இந்த வேர்ல்ட் கப்ல பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஐ திங்க் ஒரு சிமிலரான ஒரு அப்ரோச்ல தான் ஆடுறாங்க. அண்ட் எப்படியாவது 2 பேர்ல ஒருத்தரை இழந்துடுறாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் நம்ம 2 பேருமே காலி. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் 2 பேருமே அவுட் ஆனதுனால மேபி ஐ ஃபீல் இந்தியாவோட ஒரு அப்ரோச் இருக்கு இல்லையா, டு அந்த ஒரு பவர் பிளேல வந்து ஒரு பயங்கரமான ஸ்கோரை செட் பண்ணும் அப்படின்ற ஒரு அப்ரோச் வந்து
எல்லா விக்கெட்லயுமே அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ம் தேர் ஆர் விக்கெட்ஸ் வேர் ஒரு 150 160 கைண்ட் ஆஃப் விக்கெட்ஸ்ல வந்து அந்த அப்ரோச் செட் ஆகாது. ம் அபிஷேக் சர்மா அந்த மாதிரி பிளேயர் கிடையாது. பட் அந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனும் டீம்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ குரூப் ஸ்டேஜ்ல வந்து பாகிஸ்தானோட இந்தியா ஒரு மேட்ச் ஆடினாங்க ஸ்ரீலங்கால. ஸோ அதை தவிர்த்து ஆடல. மிச்ச எல்லா மேட்சுமே இந்தியன் விக்கெட்ஸ்ல தான் இருந்திருக்கு. ஸோ வென் தே பிளே செமிஸ் ஆர் ஃபைனல் இன் ஸ்ரீலங்கா, இந்தியாவுக்கு இது ஒரு ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஸ்ரீலங்கன் விக்கெட்ஸ் ஆர் ஆல் 150 160 விக்கெட். இந்த அப்ரோச் வந்து when you have a very ஒரு crunch கேமா இருக்கும் போது, ஒரு ஃபைனலோ ஒரு செமிஃபைனலா இருக்கும் போது, when you lose early wickets, that is definitely going to cause a problem. ஸோ நீ சொன்ன ப்ரிடாமினண்ட்டாக ஃப்ளாட் பிச்சர்ஸில் தான் நம்ம விளாண்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஐசிசி அவுட் ஆஃப் சிலபஸில், ஐசிசியோட பிச்சர்ஸ் எப்போவுமே அவுட் ஆஃப் சிலபஸில் வரும் அப்படின்றது நமக்கு புதுசு இல்லை. 2023 வேர்ல்ட் கப்பில் இதே வென்யூலேயே தான் நமக்கு வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் பிச்சு வந்து அவுட் ஆஃப் சிலபஸில் வந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, திஸ் இஸ் த ட்ரூ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் host nation who's hosting a bilateral series, preparing the pitch, curator preparing the pitch versus ICC controlled pitches. வேர்ல்ட் கப்பில் ஐசிசி ஈவெண்ட்ஸில் பிச்சு கண்ட்ரோல் ஐசிசிட்ட தான் இருக்கும். ஐசிசிட்ட போயிட்டு நம்ம வந்து ஃப்ளாட் ட்ராக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க முடியாது. ஸோ மேபி நீ சொன்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் குட் ஹேவ் பீன் மேட் இன் அ வே வேர் தேர் வாஸ் குட் பேலன்ஸ் பிட்வீன் பேட் அண்ட் பால். இப்போ இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவோட சூப்பர் 8 மேட்ச்லையும் இஷான் கிஷன் மொதல் ஓவர்லேயே அவுட் ஆயிட்டாரு. அபிஷேக் சர்மா என்ன நண்பா நீ தான் அவுட் ஆகிட்டு இருக்க, உனக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து நானும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் அவுட் ஆயிட்டாரு. த டீம் மேனேஜ்மெண்ட்ஸ் அப்சஷன் வித் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன், டீம் மேனேஜ்மெண்ட்ஸ் அப்சஷன் அகேன்ஸ்ட் சாப்பிங் அண்ட் சேஞ்சிங், டூ மச் சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் பண்ணுறாங்களோன்னு தோணுது. அண்ட் ஆல்சோ அட் அ க்ரூஷியல் ஜங்ஷர் இந்த டீமை மாற்றிருக்கணுன்ற அவசியமும் இல்லை. இது ஒரு இன்ஜுரி இன்டியூஸ்டு சேஞ்சே கிடையாது. ஆப்வியஸ்லி மிட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் பார்த்தோன்னா அபிஷேக் சர்மா வாஸ் நாட் வெல். ஸோ சஞ்சு சாம்சன் விளாடினார் ஒரு மேட்ச்சு. தட் வாஸ் அ ஃபோர்ஸ்ட் சேஞ்ச். மியர்லி அக்சர் பட்டேல் வாஸ் ரெஸ்டட் அகேன்ஸ்ட் Namibia just as a rest, and they wanted to see how Washington Sundar played. Nobody in their right minds thought Washington Sundar is going to play over Akshar Patel yesterday in India's match against South Africa. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனோட பாயிண்ட்டை நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இந்தியா ஆர் 20 odd for 3 or 30 odd for 3 in the power play, and தேர்ட் விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வரணுமா இல்லைன்னா வாஷிங்டன் சுந்தர் வரணுமா? ஹர்திக் பாண்டியா தான் வரணும். ஹர்திக் பாண்டியா தான் நம்மளோட டெசிக்னேட்டட் நம்பர் 5. கம்பீர் சொல்றாரு பேட்டிங் ஆர்டர்ஸ் ஆர் ஓவர் ரேட்டட். இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்டேட்மெண்ட், அவரோட ஃபேவரட் ஸ்டேட்மெண்ட். பட் நாட் எவ்ரி டைம் யுவர் பேட்டிங் ஆர்டர் இஸ் கோயிங் டு பி ஓவர் ரேட்டட். இன் எனி டே ஐ வுட் ஹவ் டேக்கன் ஹர்திக் பாண்டியா ஓவர் வாஷிங்டன் சுந்தர் எனி டே, பிகாஸ் ஹர்திக் பாண்டியா இஸ் அ பிரில்லியன்ட் மிடில் ஓவர் அக்ரஸர். அவர் வந்து ஸ்பின்னர்ஸ் அக்ரெசிவாக அட்டாக் பண்ணுவார். அண்ட் அகேன்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த டெத் ஹீஸ் ப்ரூட்டல், ஹீஸ் லீத்தல். ஸோ அவர் இல்லாமல் வாஷிங்டன் சுந்தர் வந்தார். சரி, ஓகே, ஒன் பிளண்டர். வாஷிங்டன் சுந்தர் டிட் நாட் ட்ரபிள் த ஸ்கோர் கார்ட் தட் மச். பட் தென் திருப்பியும் அதே மிஸ்டேக் பண்ணாங்க. சிவம் துபே கேம் பிஃபோர் ஹர்திக் பாண்டியா. And by the time Hardik Pandya came, the economy the required run rate was over 13. இது ஒரு ப்ராப்ளமாக நான் பார்க்குறேன். ஸோ இது எப்போ பார்த்தாலும் லெஃப்ட் ஒரு க்ரீஸில் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருந்தால் அவுட் ஆனவரை வச்சு எந்த ஹேண்டட் பேட்ஸ்மேன் அவுட் ஆனாரோ அவரை வச்சு தான் ரீப்ளேஸ் பண்ணுவேன்றது வந்து இதை டெஸ்ட்லேயும் பண்ணுறாரு கம்பீர். நீ பார்த்துருப்ப, ஒன் டேலையும் பண்ணுறாரு. T20 தான் வந்து லீஸ்ட் ஃபர்கிவிங் ஃபார்மேட். இது நீ T20 பண்ணலாம். ஆனால் மேட்ச் அவேர்னஸும் இல்லாமல் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆனால் இன்னொரு லெஃப்ட் ஹேண்டரை வச்சு தான் நான் கொண்டு வரேன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த சூப்பர் 8 மேட்ச்சில் இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன். திலக் வர்மாவோட ஸ்ட்ரைக் ரேட் அகேன்ஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இன் பவர் பிளே எவ்வளோ தெரியுமா? 101. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷனில் பார்த்தா டாப் 3 3மே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. பட் எஸ்டர்டே இஃப் யூ கோ பை மேட்ச் அப்ஸ், சூரியகுமார் should have come at number 3. But Tilak Verma came at number 3, and Tilak Verma has not a great record against off spinners in the power play. So அவரும் வந்து சரியா விளையாடல. அண்ட் ஐ திங்க் நீ சொன்ன மாதிரி ஒன் நோட்டா விளையாடுறதும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். மேட்ச் அவேர்னஸும் சரியா இல்லை. ஒரு கண்டிஷன்ஸை கரெக்டாக அசஸ் பண்ண தெரியல. கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேட்டிங் பண்ணுறது வந்து ப்ராப்ளமேட்டிக் அப்படின்னு நான் பார்க்குறேன். இதோட சயின்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து ஒரு 1 இயராகவே இருந்தது. பட் இது எல்லாம் சேர்ந்து கியூமுலேட் ஆகி கல்மினேஷன் ஆஃப்
ப்ராப்ளம் சொல்லுவாங்களே, இதெல்லாம் கல்மினேட் ஆயிருக்குன்னு நான் பார்க்குறேன். 2023 வேர்ல்ட் கப் மறக்க முடியுமா? அந்த டோர்னமெண்ட்டில் நம்ம ஒரு மேட்ச் கூட தோக்கல. பட் கரெக்டாக விச் மேட்ச் மேட்டர்ட் வி லாஸ்ட். ஸோ இது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கப் கால். ஃபைனல் அதே கிரவுண்டு அதே கிரவுண்டு அதே இடம் ரொம்ப என்னை ராசியான பொறுத்த கிரவுண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அகமதாபாத் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ராசியா இருக்குன்னு நினைக்கிறேன். அகமதாபாத் தானே? ஆமாம், அதை நரேந்திர மோடி ஸ்டேடியம்னு பேர் மாற்றதுக்கு அப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கு ராசி. இது அரசியல். வேணாம், கட் பண்ணிடு, அடிச்சிருவானுங்க. ஸோ இந்த சூப்பர் 8 மேட்ச் அகெயின்ஸ்ட் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஹாட்லி டிபேட்டடான டாபிக். இன்ஃபேக்ட் எல்லாரும் இந்த ஒரு விஷயனால தான் வந்து இந்தியா தோத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி அவ்வளோ ஈஸியாக நம்ம பார்க்க முடியாது. பட் ஹாட்லி டிபேட்டட் டாபிக் என்னன்னா, வை வாஸ் வாஷிங்டன் சுந்தர் பிக்ட் ஓவர் அக்சர் பட்டேல்? ரயன் நேற்று ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசியிருந்தாரு. அண்ட் அப்போ கேட்டப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, வி தாட் வாஷிங்டன் சுந்தர் will have a better chance at getting wickets of the 3 left-hand batsmen in the top order of South Africa. Again, இது எங்க வந்து நிக்குதுன்னா மேட்சப்ஸ். ஸோ இதை நம்ம அக்சர் வெர்சஸ் வாஷி டிபேட்டா பார்க்காம மேட்சப் டிபேட்டா பார்க்கணும். இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு சூப்பர் 8 மேட்ச், ஒரு சூப்பர் ஸ்டேஜ்ல, குரூஷியலான ஸ்டேஜ்ல இந்த மேட்சப்னால அக்சர் பட்டேல் மாதிரி ஒரு மேட்ச் வினரை டிராப் பண்றது சரியா? அக்சர் பட்டேல் மாதிரி ஒரு வைஸ் கேப்டன், ஒரு லீடரை டிராப் பண்ணுறது சரியா? இது நம்மளே நமக்கு வாரி போட்டுக்கிட்ட, நம்மளே நம்ம காலில் சுட்டுக்கிட்டதா இல்லையா அப்படின்றத டிபேட் பண்ணணும். நீ என்ன நினைக்கிற? வாஷிங்டன் சுந்தரோட ஓவர் அக்சர் அப்படின்னு ரயன் சொன்ன ரீசனிங் நான் சொல்லிடுறேன் உனக்கு. 3 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் இருந்தாங்களாம். குவிண்டன் டிகாக், ரயன் ரிக்கில்டன் அண்ட் டேவிட் மில்லராம். அவர் ஆஸ்பினரா, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அகேன்ஸ்டா நல்லா போடுவாராம். அவர் என்னைக்கோ போட்ட பவர் பிளே ஓவர்னால அவர் எடுத்துட்டாங்களாம். ஆனால் அந்த மேட்ச்சில் நடந்த ஐரானி என்னன்னா, வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஓவர் போடுறதுக்கு முன்னாடியே ரயன் ரிக்கில்டன், குவிண்டன் டிகாக் அவுட் ஆயிட்டாங்க. அதனால சூரியகுமார் யாதவுக்கு தெரியல வாஷிங்டன் சுந்தர் வச்சு என்ன பண்றதுன்னே தெரியல. இதுதான் நான் லார்ஜர் ப்ராப்ளமா பார்க்குறேன். இந்த மேட்சப் டூ மச் ரிலையன்ஸ் ஆன் டேட்டா அண்ட் மேட்சப்ஸ் ஒரு அளவுக்கு மீறி அவங்க பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க பத்தி? முதல்ல வந்து வாஷிங்டன் சுந்தரை அக்ஷர் பட்டேலுக்கு பதிலாக எடுத்ததுன்றது ரொம்ப தப்பான சாய்ஸ். நான் ஆக்சுவலி என்ன தெரியுமா நினைச்சேன், இன்னும் அக்ஷர் பட்டேல் இன்னும் இன்ஜுரி போல இருக்கு, அதனால தான் வாஷிங்டன் சுந்தர் வந்திருக்காரு நான் நினைச்சேன். ஒரு டிராப் பண்ணிட்டு ஆட வச்சிருக்காங்க வாஷிங்டன் சுந்தர்னு உடனே நான் ஷாக் ஆயிட்டேன். ஆல்ரெடி வாஷிங்டன் சுந்தரோட ரோல் என்ன டீம்லன்றதே பாக்குற ஆடியன்ஸ்க்கும் தெரியல, யாருக்கும் தெரியல, இருக்கிற கம்பீரம் அவங்களுக்கு யாருக்குமே தெரியல. அக்ஷர் பட்டேல் அப்படின்னும் போது ஒரு கிளாரிட்டி இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியுமே அக்ஷர் பட்டேல் டாப் ஆர்டர், அதாவது 1 டவுன் 2 டவுன்லாம் வந்தெல்லாம் கூட பார்த்துருக்கோம். நிறைய ரிப்பேரிங் நாக்ஸ்லாம் ஆடி இருக்காரு அக்ஷர் பட்டேல். லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல கூட ஆடி இருக்காரு. அதாவது இந்தியா வந்து யார் கூடலாம் தோக்கிறதுக்கு சின்ன வாய்ப்பு இருக்கு இந்த டோர்னமெண்ட்ல அப்படின்னு பார்த்தா ஒன் ஆஃப் த மெயின் டீம் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அந்த மாதிரி ஒரு டீமோட அண்ட் அகமதாபாத் மாதிரி ஒரு விக்கெட்ல வை டோன்ட் யூ பிளே அக்ஷர் பட்டேல்ன்றது ஒரு பெரிய ஷாக் எனக்கு. ஹோம் கிரவுண்டு குஜராத்ல இருந்து வேற அவர் வராரு அவரு. ஸோ எப்படி வாஷிங்டன் சுந்தரை சம்மந்தமே இல்லாம எடுத்தாங்கன்றது புரியல. சரி, ஓகே, பவர் பிளேல வாஷிங்டன் சுந்தரை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எடுத்தீங்க, பவர் பிளேல அவரை யூஸ் பண்ணல. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் நிறைய 4 டவுன் 5 டவுன் அந்த மாதிரிலாம் வருவாரு. ஒரு சில டைம் அவருக்கு பேட்டிங்கே கிடைக்காது. ஸோ ஏன் டீம்ல இருக்காருன்னு தெரியல. ஸோ சடனா இந்த மாதிரி ஒரு கிரன்ச் கேம்ல திடீர்னு வாஷிங்டன் சுந்தரை எடுத்துட்டு வந்து நீ அடிப்பா அப்படின்னா அவரும் அடிக்கலாம் முடியாது. ஸோ இட்ஸ் லைக் வாஷிங்டன் சுந்தரை நம்ம கம்ப்ளீட்டா குறைய சொல்ல முடியாது. ஹி ஹசன்ட் டன் திஸ் இன் தி பாஸ்ட். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஹர்திக் பாண்டியா ஹஸ் டன் திஸ் ஓவர் தி இயர்ஸ் சோ மெனி டைம்ஸ். ஸோ தட் இஸ் அ வெரி ஆப்வியஸ் டிசிஷன் ஆஃப் ஒரு ஹர்திக் பாண்டியா அங்க அனுப்புறதுன்றது ரொம்ப ஆப்வியஸான டிசிஷன். பப்ளிக் கிரவுண்ட்ல இருக்கிற பசங்க கிட்ட கூப்பிட்டு யாருப்பா இங்க ஆட வைக்கணும்னா எல்லாருமே ஹர்திக் பாண்டியா தான் சொல்லுவாங்க. வாஷிங்டன் சுந்தர் மேல நிறைய பேர் அவரை நிறைய ட்ரோல் பண்றாங்க, அதெல்லாம் இல்லை. வாஷிங்டன் சுந்தர் என்னைய பொறுத்த வரைக்கும் இஸ் அ கிரேட் பிளேயர் அண்ட் பட் டீம்ஸ் ஹவ் நாட் ஃபிகர் அவுட் ஹவ் டு யூஸ் ஹிம். நீ T20 ஐபிஎல்ல பார்த்தாலும் சரி, T20 ஆமா அதே ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்க அவரை. T20 இன்டர்நேஷனல்ஸ்லயும் அவர் எங்க யூஸ் பண்றதுன்னு யாருக்குமே தெரியல. டெஸ்ட்ல மட்டும்தான் அவர் ரோல் கிளியரா இருக்கு, ரோல் கிளாரிட்டி கொடுத்து அவர் வச்சிருக்காங்க. இஸ் அ பிரில்லியன்ட் பிளேயர், இஸ் அ கிரேட் பிளேயர். அவருக்கு வந்து பயங்கரமான பெடிகிரி இருக்கு, பொட்டன்ஷியல் இருக்கு, ஒரு நல்ல ஜென்யூனான ஆல்ரவுண்டர் ஆகிறதுக்கு. பட் த டீம் மேனேஜ்மெண்ட் ஜஸ்ட் கான்ட் ஃபிகர் அவுட் வேர் டு யூஸ் ஹிம். இன்னொரு ஒரு மேட்டர், இந்த இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா சூப்பர் 8 மேட்ச்ல பவர் பிளேல பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஈவன் ஸ்டீவன்ஸாக தான் இருந்தது. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே ரன் தான் அடிச்சிருந்தாங்க, ஒரே விக்கெட் தான் போயிருந்தது, ஒரு 10 ரன்னோட வித்தியாசம் தான் இருந்தது. ஆனால் பவர் பிளேக்கு அப்புறம் நம்ம விளாண்ட விதமும் பவர் பிளேக்கு அப்புறம் அவங்க விளாண்ட விதம் தான் மேட்சை மாற்றினதா நான் நினைக்கிறேன். இதான் இம்பார்ட்டன்ட் கேம் சேஞ்சிங் மூமெண்ட். நல்ல ஸ்ட்ராட்டஜிஸும் பண்ணியிருந்தாங்க வருண் சக்கரவர்த்தி அகெயின்ஸ்டா.
அண்ட் ஓவர்லேயே தெரிஞ்சது இட் வாஸ் நாட் வருண் சக்கரவர்த்தி டேன்ட்டு. ஸோ ஜென்ரலாக இப்போ வருண் சக்கரவர்த்தி நல்லா போட முடியல அப்படின்னா இன்னொரு எண்டில் அக்சர் பட்டேல் தான் போடுவார் ஃபார் அட்லீஸ்ட் கண்டெய்னிங் த ரன்ஸ். 4 ஓவர் போட்டு 30 ரன் கொடுத்துட்டு ஒரு விக்கெட்டோ இல்லை விக்கெட்டே எடுக்காமல் அவர் போயிட்டே இருப்பார். இந்த ஜடேஜா ஒரு ஒன் டேல அந்த டிஃபென்சிவ் ரோல் பண்ணுறது தான் அக்சர் பட்டேலும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவார். அண்ட் வென் த பால் இஸ் டேர்னிங் அவர் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு bowler அக்சர் பட்டேல், ஜடேஜா மாதிரியே. ஸோ அதுவும் இல்லாததுனால வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர் போட்டே ஆகணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அப்போது வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர் போட்டே ஆகணுன்றதுனால 5வது bowler அவங்க வாஷிங்டன் சுந்தர் அண்ட் சிவம் டுபே வச்சு முடிச்சாங்க. ஸோ இந்த வருண் சக்கரவர்த்தி ஹேவிங் அ பேட் டே அண்ட் அதர் தேன் தட் இந்த 4 ஓவர் 60 ரன் போனதுனால தான் பவர் பிளேக்கு அப்புறம் அவங்க ரன் அக்யூமுலேட் பண்ணதுக்கு காரணம். மிடில் ஓவர்ஸில் நம்மளால விக்கெட்ஸ் எடுக்க முடியல. அண்ட் ஈவன் தோ ஒரு 14 ஓவர் மார்க்லேருந்து ஒரு 16 17 ஓவர் மார்க்கில் மார்ஜினலாக நம்ம ஒரு 3 ஓவர் நல்லா போட்டோம் இன்ஃபேக்ட். ஆனால் லாஸ்ட் 3 ஓவர்ஸில் அகெயின் தே புல்ட் இட் பேக் அண்ட் தே மேட் அ ஃபார்மிடபிள் டார்கெட். ஸோ அகெயின் அக்சர் பட்டேல் கீ. அண்ட் ஏன் அக்சர் பட்டேல் பிக்கப் பண்ணல? மேட்சப்ஸ். அண்ட் மேட்சப்ஸ் ஆடியன்ஸ் தான் சொல்லணும், நம்ம கமெண்டர்ஸ் தான் சொல்லணும் இதை பற்றி. மேட்சப்ஸ் வந்து தேவையா? இவ்வளோ டீட்டெயில்டாக மேட்சப்ஸ் பற்றி யோசிக்கணுமா அப்படின்றத கமெண்டர்ஸ் தான் சொல்லணும். ஸோ இவ்வளோ நாளாக வந்து இங்கிலாந்துக்கு வந்து அந்த பேஸ் பால்ன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு இல்லையா? ஸோ அது ஸ்டார்டிங்கில் வந்து சம மாசா இருந்துச்சு, அதை பற்றி எல்லாரும் பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை இப்போ கம்ப்ளீட்டாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்தியாவோட இந்த மேட்சப்ஸ் மேட்ரு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கலாய்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது நம்ம ஆடியன்ஸ் சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொன்னாங்கன்னா ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை பற்றின்னு நமக்கு தெரிஞ்சிடும். பார்ப்போம். இப்போ சூப்பர் 8ஸில் இந்தியாவோட குவாலிஃபிகேஷன் சினாரியை பற்றி பேசுது. இந்த ப்ரெடிக்ஷனாச்சும் சரியா போகணும். இந்தியா குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா இந்தியாவோட தலையெழுத்துன்னு ஒன்று இருக்கு, அதை தாண்டி தான் இந்த சினாரியோவே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ சூப்பர் 8 மேட்சஸ்ல நம்ம எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கன்வின்சிங்காக அடிச்சிட்டாங்க இந்தியாவை. ஸோ இந்தியாவோட நெட் ரன் ரேட் வந்து ரொம்ப அதல பாதாளத்தில் இருக்கு. ஸோ அடுத்து வந்து இப்போ வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஜிம்பாப்வேவை கன்வின்சிங்கா பீட் பண்ணிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸோட ஸோ இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் 2 பேருமே ரொம்ப அதிகமான நெட் ரன் ரேட்ல இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இது வந்து யாரு டாப்னு டிசைட் பண்ணிட்டோம். இஃப் சவுத் ஆப்பிரிக்கா வின்ஸ் தட் மேட்ச், சவுத் ஆப்பிரிக்கா வந்து நம்பர் 1க்கு போயிடும். ஸோ இந்தியாவுக்கு வந்து நம்பர் 1 பத்தி இதுக்கு மேல யோசிச்சு பார்க்க கூடாது. வாய்ப்பே இல்லை ராஜா, இந்தியாவுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படியாவது வந்து இப்போ சவுத் ஆப்பிரிக்கா 1 போயிட்டாங்கன்னா ஒரு விதத்துல இந்தியாவுக்கு நல்லது. ஏன்னா இந்த 2வது ஸ்பாட்டை வந்து இது பண்ணலாம் அப்படின்னு வந்து இந்தியா பார்க்கணும். ஸோ அடுத்த மேட்ச் இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே. அதுல இந்தியா வரலாறு காணாத ஒரு வின்னை வந்து பண்ணி ஆகணும். ஸோ அண்ட் தென் ஜிம்பாப்வே வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா அந்த மேட்சையும் வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டாப்புக்கு போயிடுவாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ அது ஆடும் போதே எப்படி ஆடுவாங்கன்னா ஒரு இலக்கோட தான் ஆடுவாங்க. ஸோ அசன் இப்போ வந்து இந்தியா சேஸ் பண்றாங்க அப்படின்னா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் வந்து 150 அடிக்கிறாங்க, இந்தியா சேஸ் பண்ணோம் அப்படின்னா 20 ஓவர்ஸ்ல சேஸ் பண்ற மாதிரி இருக்காது. ஒரு 13 ஓவர்ஸ் 14 ஓவர்ஸ்ல சேஸ் பண்ணி அடிச்சாதான் அவங்களோட நெட் ரன் ரேட் அதிகமாகும். அப்போதான் அந்த செகண்ட் பொசிஷனுக்கு போக முடியும். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட தோத்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையாகி சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா 3 பேருமே 4 பாயிண்ட்ஸ்ல டை ஆயிட்டாங்கன்னா ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்கு இந்தியா வெளியே போறதுக்கு. ஸோ சின்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸோட 2 டீமோட நெட் ரன் ரேட்டுமே பயங்கரமா இருக்குன்றதுனால இந்தியா கண்டிப்பா வெளில போயிடுவாங்க. பேசிக்கலி சூப்பர் 8 மேட்ச் வந்து இந்த ஷெட்யூல் வந்து எவ்ரி கேம் இஸ் நாக் அவுட் கேம் மாதிரி தான். ஈவன் இஃப் யூ லூஸ் 1 மேட்ச் நீ கொஞ்சம் மற்ற டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இந்தியா இப்போ மிச்சம் இருக்கிற 2 மேட்சையும் சூப்பரா ஆடி பயங்கரமா வின் பண்ணாலுமே மற்ற டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றதுல தான் அவங்க இந்தியா இப்போ உள்ள போவாங்களா மாட்டாங்களா அப்படின்றதே இருக்கு. ஸோ நீ சொல்றத வச்சு சம்மரைஸ் பண்ணணும்னா இந்தியா ஷுட் நாட் ஓன்லி வின், ஆனால் கம்ஃபர்டபுளாக பெருசாக மேமத் டிஃப்ரென்ஸோட வின் பண்ணணும். அதுக்கு பிச்சு ஒத்துழைக்கணும், அதுக்கு காம்பினேஷன் ஒத்துழைக்கணும், இதெல்லாம் இருக்கு. இதை தாண்டி ஃபேவராகவே இல்லையப்பா. ஆமா, இதை தாண்டி இது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸை கண்டிப்பாக தோக்கடிக்கணும். ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸ் அன்னைக்கு திடீர்னு நல்லா விளாண்டு சவுத் ஆப்பிரிக்கா தோக்கடிச்சாங்கன்னா அங்கவே சங்கு நமக்கு. ஸோ இப்போ இதில் என்னன்னா பார்க்குறேன்னா இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நம்ம தான் காரணம், நம்ம மேனேஜ்மெண்ட் தான் காரணம், நம்ம டீம் செலெக்ஷன் தான் காரணம். தப்பான நேரத்தில் தப்பான ஒரு சேஞ்சை பண்ணது
அதோட பெரிய காரணம். நம்ம பேசியோ நீ பேசியோ நான் பேசியோ எதுவும் பெருசாக யூஸ் இல்லை. கம்பீர் பேசியோ யூஸ் இல்லை, யார் பேசியோ யூஸ் இல்லை. நம்மளோட ஃபேட் வந்து இன்னொருத்தன் கையில் இருக்குன்றது நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம இன்னும் என்ன கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம்னா நம்ம ஜிம்பாவே கூட ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ்ல இருக்கோம். அந்த ஆமா கான்ஃபிடென்ஸே அது எனக்கு வேற கொஞ்சம் பயமா ஒண்ணு இருக்கு. இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம ஜிம்பாப்வேவோட இந்தியா தோக்கோன்ற ஒரு பாசிபிலிட்டி பத்தியே நம்ம இன்னும் பேசல, பேசல. அதுதான் இன்னும் எனக்கு பயமா இருக்கு. காத்துக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆமா, அவங்க வாட்டுக்கு இந்த இப்போவுமே இந்த கன்சல்டேஷன் வின்னு சொல்லிட்டு நாங்க வந்து மானத்துக்கு விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் விளையாடுவாங்க. அந்த மாதிரி அவங்க மானத்துக்கு விளையாண்டு நம்மளை அவமானப்படுத்திட்டாங்கன்னா பயமா இருக்கு. சூப்பர் 8 ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் செமிஃபைனல் ஸ்டேஜ்ல பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நம்ம சொன்ன 4 டீமுமே வராம போயிருச்சுன்னா ரொம்ப அசிங்கமாயிரும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் செமிஃபைனல் டைம்ல என்னென்ன டீம்ஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் திருப்பி முயற்சி பண்ணுவோம் ப்ரெடிக்ட் பண்றதுக்கு யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃபைனல்ஸ் இந்த வாட்டி நம்ம கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றோம். நம்ம சொல்றதுதான் நடக்குது. இங்கிலாந்து வெர்சஸ் ஜிம்பாப்வே, இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபைனல் வரப்போகுது 2016 மாதிரி. அதுவும் இந்தியால தானே விளையாண்டாங்க, அதுவும் 2016. அப்படி நடக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஃபைனல்ஸ் நம்ம கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணுவோம். பாப்போம். ஓகே, until then, thank you all. This is Karthik and Vignesh for Silly Point Official. Thank you.